ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பயிற்சி 1.4ல் 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 3 கணம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏயும் பியையும் கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பட்டியல் முறையில் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து a = x such that x = 2 power n, n belongs to w மற்றும் n less than 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏயை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏல வந்து x = 2 power nன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து n belongs to wன்னு இருக்காங்க. wனா ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள், அதாவது 0 1 2 3 அந்த மாதிரி போகிறதுலாம். இது வந்து n less than 4ன்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம 3 வரைக்கும் எழுதுனா போதும். இப்போ 0 1 2 3 தான் வந்து n. இப்போ இதில் வந்து நம்ம என்னோட வேல்யூஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கிற எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஏ. ஃபஸ்ட்டு வந்து n = 0 அப்படின்ட்டு வச்சோம்னா x = 2 power 0, எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். அப்புறம் n = 1 அப்படின்னு வச்சோம்னா 2 power 1 வந்து 2 தான் கிடைக்கும். அடுத்து n = 2ன்னு வச்சோம்னா x வந்து 2 ஸ்கொயர்டு ஆகும். 2 ஸ்கொயர்டுனா 2 × 2 4 ஆயிரும். அடுத்து n = 3ன்னு வச்சோம்னா x வந்து 2 க்யூப் ஆயிரும். அப்போ 2 × 2 × 2 வந்து 8 ஆயிரும். இப்போ இதெல்லாம் தான் ஏ. அப்போ ஏ வந்து என்னென்ன வரும்? 1 2 4 8 இதுதான் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x such that x = 2n, n belongs to n மற்றும் n less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x = 2nன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to n. என்னன்னா இயல் எண்கள், அப்படின்னா 1 2 3 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அடுத்து n வந்து லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வரைக்கும் இருக்கும் n வந்து. அப்போ 1 2 3 4 தான் வந்து n. இப்போ என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு n = 1ன்னு வச்சோம்னா x வந்து என்னவாகும்னா 2 × 1 வந்து 2 தான் வரும். அடுத்து n = 2ன்னு வச்சோம்னா x வந்து 2 × 2 4 வரும். அடுத்து n = 3ன்னு வச்சோம்னா 2 × 3 வந்து 6 வரும். அப்புறம் n = 4ன்னு வச்சோம்னா 2 × 4 வந்து 8 வரும். இதோட அவ்வளோதான் பியோட வேல்யூஸு. அப்போ பின்றதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வரும்னா 2 4 6 8 இதுதான் வந்து பி. அப்போ பியை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் 2 4 6 8. அடுத்து வந்து சி வந்து அவங்களே வந்து பட்டியல் முறையிலே கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது மூணையும் கொடுத்துட்டு இந்த கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை காண்க அப்படின்னு இருக்காங்க. சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்புனா a வெட்டு bracket of b வெட்டு c = bracket of a வெட்டு b வெட்டு c. இதுதான் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ a வெட்டு b bracket of b வெட்டு c வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற b வெட்டு c கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து b அப்படியே எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது வெட்டு சியையும் அப்படியே எழுதிக்கலாம். வெட்டுனாலே நம்மளுக்கு தெரியும் ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறத வந்து எழுதணும். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்னென்ன இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, அங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, அங்கேயும் 6 இருக்குது. அப்போ 2 6 தான் வந்து b வெட்டு c. இப்போ வந்து நம்ம a வெட்டு bracket of b வெட்டு c தான் கண்டுபிடிக்கணும். a வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1 2 4 8. அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். வெட்டு b வெட்டு c வந்து இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2 6. இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ a வெட்டு bracket of b வெட்டு c வந்து 2. இதை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? bracket of a வெட்டு b வெட்டு cன்னு இருக்குது.
அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஏ வெட்டு பியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ அப்படியே எழுதிக்கலாம். 1 2 4 8 தான் வந்து ஏ வெட்டு, பி வந்து 0 1 2 பி வந்து 2 4 6 8. இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து காமனாக 2 4 8 தான் இருக்குது. அப்போ 2 4 8 தான் வந்து ஏ வெட்டு பி. இப்போ நாம் வந்து ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2 4 8ன்னு. அப்போ 2 4 8 வெட்டு சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 5 6 இதுதான் சி. இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 2 தான் வரும். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து 2 தான் வருது, ரைட் ஹேண்ட் சைடும் 2 தான் வருது. அப்போ 1 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 2லிருந்து ஏ வெட்டு ப்ராக்கெட் ஆஃப் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து பயிற்சி 1.4 5th சம். தேங்க்யூ.